ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ஃபேக்டர்ஸ்னா என்னன்னு தான் பார்க்க போறோம். ஸோ இன்ட்ரோ டூ ஃபேக்டர்ஸ். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ இந்த ட்ரை திஸ் கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபேக்டர்ஸ்னா என்னன்னு பார்த்துருங்க. ஸோ ஃபேக்டர்ஸ் தான் என்னன்னா, ஃபேக்டர்ஸ் ஆர் ஹோல் நம்பர்ஸ் தட் கேன் ஈவன்லி டிவைட் அனதர் நம்பர். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, லெட்ஸ் சே 15 ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 50 டிவைடட் பை 1ன்னு பார்த்தீங்கன்னா, ரிமைண்டர் உங்களுக்கு 0 தான். ஸோ ரிமைண்டர் இஸ் 0. இப்போ 50 டிவைட் பை 1 என்ன வரும்னா, இப்படி வரும். 50 டிவைட் பை 1 இங்கேயும் 50 வரும். ஸோ ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0ன்னு வரும். ஸோ 1 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 50. ஸோ 1 வந்து ஃபேக்டர். இந்த டினாமினேட்டர் இருக்க நம்பர் வந்து நியூமரேட்டரை பர்ஃபெக்டாக டிவைட் பண்ணிடுச்சு. அதாவது ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சுன்னா இந்த டினாமினேட்டர் வந்து இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் நியூமரேட்டர். ஸோ இப்போ 50க்கு வேற என்ன ஃபேக்டர்ஸ் இருக்கலாம்? ஸோ இப்போ அடிச்சிடறது தேவையில்லாத. ஸோ 50க்கு வேற என்ன ஃபேக்டர்ஸ் இருக்கலாம்? இதையும் அழிச்சிடுறேன். 50யோட ஃபேக்டர்ஸ் வேற என்ன இருக்கலாம்? 2 ஆல் டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு ரிமைண்டர் 0 தான் வரும். ஸோ 50 டிவைட் பை 2 உங்களுக்கு 25 வரும். ஸோ ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா அதே அகைன் 0 தான் வரும். ஸோ 50 இப்போ இதையும் காமிச்சிடுறேன். 50 டிவைட் பை 2னா உங்களுக்கு இங்கே மேலே கோஷன் 25 வரும். ரிமைண்டர் அகைன் 0 தான் வரும். ஸோ 2 இஸ் ஆல்சோ ஃபேக்டர் ஆஃப் 50. ஸோ இப்போ ஒரு நியூமரேட்டர் ஒரு நம்பர் இருக்கு, கீழே டினாமினேட்டர்ல ஒரு நம்பர் இருக்கு. இஃப் த டினாமினேட்டர் இஸ் ஏபிள் டு டிவைட் த நியூமரேட்டர் பர்ஃபெக்ட்லி, அதாவது ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சுன்னா தென் டினாமினேட்டர் இஸ் a ஃபேக்டர் ஆஃப் நியூமரேட்டர். அதான் உங்களுக்கு பேசிக் டெஃபினிஷன். பேசிக் ஐடியா என்ன, மேல ஒரு நம்பர் இருக்கு, கீழே ஒரு நம்பர் இருக்கு. கீழே இருக்கிற நம்பரால மேல இருக்கிற நம்பரை பர்ஃபெக்டா டிவைட் பண்ண முடிஞ்சு ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சுன்னா கீழே இருக்கிற நம்பர் இஸ் a ஃபேக்டர் ஆஃப் மேல இருக்கிற நம்பர். ஸோ 5 இஸ் a ஃபேக்டர் ஆஃப் 50. அதே மாதிரி இப்போ மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம்னா 50யோட ஃபேக்டர்ஸ் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம்னா மினிமம் 1 இருக்கும், மேக்ஸிமம் 50 வரைக்கும் தான் இருக்கும். 50 தானா டிவைட் பண்ண முடியாது. இப்போ 50 டிவைட் பை 51 பண்ணவே முடியாது, நாட் பாசிபிள். ரிமைண்டர் 0 வராது. பண்ண முடியும், ஆனால் ரிமைண்டர் உங்களுக்கு 0ன்னு வராது. ஸோ அதான் பேசிக் ஐடியா. ரிமைண்டர் 0 வரணும்னா 1 to 50 அந்த ரேஞ்ச்குள்ள இருந்தால் தான் உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு வரும். இந்த ஃபேக்டர் லிஸ்ட் வந்து ஃபேக்டர் லிஸ்ட் ஆஃப் 15 பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் லிஸ்ட் ஆஃப் 50 கோஸ் ஃப்ரம் 1 அப்படியே 1 to 5 அப்படியே 50 வரைக்கும் போகும். இதான் ஃபேக்டர் லிஸ்ட் ஆஃப் 50. நடுவில் இந்த ரேஞ்ச்குள்ள தான் இருக்கும். 1 to 50 ரேஞ்ச்குள்ள தான் இருக்கும் ஃபேக்டர் லிஸ்ட் ஆஃப் 50. ஸோ பேசிக்காக உங்களுக்கு ஐடியா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பிக்சரிங் ஃபேக்டர்ஸ்குள்ள போயிடலாம். Picturing factors என்ன கொடுத்திருக்கான்? Factors give us a way to break down a number into small pieces. We can arrange dots into equal sized groups to help us picture the factors of 12. ஓகே, இப்போ 12 டாட்ஸ் எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணலாம்? இப்போ ஒரு ரோ எடுத்துக்கிட்டு 12 டாட் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது ஒரு வழி. ஸோ ஒரு ரோ எடுத்துக்கிட்டு 12 டாட் அரேஞ்ச் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 12 டாட் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 டாட் ஒரே ரோல அரேஞ்ச் பண்ணிக்கலாம். வேற என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம்? 12 டாட்ஸ் கேன் பி அரேஞ்ச் இன் 2 rows with 6 dots per row. ஸோ இப்போ இந்த மாதிரி கூட அரேஞ்ச் பண்ணலாம். 1 2 3 4 5 6 இந்த இது ஒரு ரோல இருக்கு. அடுத்த ரோல பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இது இன்னொரு ரோ. ஸோ 2 ரோல அரேஞ்ச் பண்ணிட்டா 6 டாட் இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் அரேஞ்சிங். இது செகண்ட் மெத்தட் ஆஃப் அரேஞ்சிங். அரேஞ்சிங்ல நீங்க முக்கியமா என்ன நோட்டீஸ் பண்ணணும்னா எல்லா ரோஸ்லயும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டாட்ஸ் இருக்கணும். அதான். ஸோ ஈச் ரோ should have equal number of dots. Should have equal number of dots. நம்பர் ஆஃப் டாட்ஸ். ஸோ இது முக்கியமான பாயிண்ட். இதை வெளில எழுதிடுறேன். வெளில எழுதுனா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். ஸோ அரேஞ்ச்மெண்ட்ல முக்கியமான பாயிண்ட் என்னன்னு நோட்டீஸ் பண்ணணும்னா ஈச் ரோ ஷுட் ஹேவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டாட்ஸ். ஷுட் ஹேவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டாட்ஸ் ஆர் சர்க்கிள்ஸ் எப்படின்னு சொல்லலாம். நீங்கள் டாட்ஸ் இந்த இடத்துல சொல்கிறேன். இதெல்லாம் டாட்ஸ் அசியூம் பண்ணிக்கோங்க. அவ்வளோ. ஸோ இதையும் அழிச்சிடுறேன். ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இன்னொரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஆர் வி கேன் அரேஞ்ச் 12 டாட்ஸ் இன் 3 rows with 4 dots ஈச் ரோல 4 டாட் இருக்கு. இன்னொரு அரேஞ்ச்மெண்ட்டும் பாசிபிள். ஆக்சுவலி இன்னொரு அரேஞ்ச்மெண்ட் எப்படின்னா லெட்ஸ் இப்போ இதான் வாட் அபவுட் 4 rows of 3, அதாவது 4 ரோ கொடுத்து ஈச் ரோ ஹேஸ் 3 டாட்ஸ். ஸோ இந்த மாதிரி 4 ரோ பண்ணலாம். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 இதில் பார்த்தீங்கன்னா 4 ரோ இருக்கு. இது ஒரு ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ, இது ஃபோர்த் ரோ. ஆனால் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஏன்னா ஃபேக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா 3, 4 ஒரு பேர் ஆஃப் ஃபேக்டர்ஸ், 4, 3 ஒரு பேர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். இப்போ 3, 4 4, 3 இஸ் த சேம் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேர். ஸோ இங்கே ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12ன்னு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா 12 இது கரெக்டாக டிவைட் பண்ணுறதோ அது எல்லாமே ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 வந்துடும். ஸோ 12 இதெல்லாம் கரெக்டாக டிவைட் பண்ணும். 1 வரும், 12 வரும், 2 வந்துடும், 6 வந்துடும்,
3யும் வரும் 4ம் வரும். இது எல்லாமே இது இப்போ 12/1 ரிமைண்டர் வந்து 0ன்னு கிடைக்கும். 12/2னாலும் ரிமைண்டர் உங்களுக்கு 0ன்னு கிடைக்கும். 12/3னாலும் ரிமைண்டர் உங்களுக்கு 0ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 12/4னாலும் ரிமைண்டர் உங்களுக்கு 0ன்னு கிடைக்கும். 12/6னாலும் உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு வந்துடும். 12/12னாலும் ரிமைண்டர் 0ன்னு வந்துடும். ஸோ இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ். இப்போ 3,4 நீங்கள் ரிப்பீட் பண்ண முடியாது. 4,3ன்னு சொல்றது ஒன்று தான், 3,4 சொல்றது ஒன்று. ஏன்னா ஃபேக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஒன்று தான். இதிலே கொடுத்துருக்கேன் அந்த ரீசனை. We already discovered the factors of 4 and 3 with 3 rows with 4 dots in each row. ஸோ இதே நம்ம டிஸ்கவர் பண்ணிட்டோம். ஃபேக்டர்ஸ் வந்து இது ரெண்டும் தான். சாரி, கலர் மட்டும் மாற்றிக்கிறேன். ஸோ 3 and 4 ஆர் ஃபேக்டர்ஸ். அதை நம்ம கண்டுபிடிச்ச உடனே எந்த இது வேற வேற அரேஞ்ச்மெண்ட்டா இது ரெண்டுமே. இது ஒரு அரேஞ்ச்மெண்ட், இது வேற அரேஞ்ச்மெண்ட். பட் ஸ்டில் நமக்கு தேவையானது ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்டே பண்றோம். ஸோ 3 and 4 ஆர் ஃபேக்டர்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா இதான் பார்க்க போறோம். Once we figure out all the ways that 12 dots can be arranged, we can look at the number of rows and number of dots in each row to find the factors. ஸோ இது பேர் மாதிரி கொடுத்துருக்கோம். இது ரெண்டும் ஒரு பேர். 1 row with 12 dots. அது செகண்ட் பேர் என்னன்னா 2,6. 2 rows with 6 dots each in each. அது செகண்ட் பேர் தான். அப்புறம் தேர்ட் பேர் பார்த்தீங்கன்னா 3 and 4. 3 rows with 4 dots in each row. ஸோ இதெல்லாம் தான் பேர்ஸ். ஸோ 1,12 ஒரு பேர், 2,6 ஒரு பேர், 3,4. தீஸ் ஆர் த ஃபேக்டர் பேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபேக்டர் பேர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஈச் இண்டிவிஜுவல் பீஸ் இஸ் அ ஃபேக்டர். ஸோ ஈச் இண்டிவிஜுவல் பீஸ் இஸ் இது இப்போ 1 ஒரு ஃபேக்டர், 12 ஒரு ஃபேக்டர், 2 ஒரு ஃபேக்டர், 6 ஒரு ஃபேக்டர், 3 ஒரு ஃபேக்டர், 4 ஒரு ஃபேக்டர். ஸோ ஈச் இண்டிவிஜுவல் பீஸ் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 12. அவ்வளோதான். ஸோ இது உங்களுக்கு பேசிக்காக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும் பசங்களுக்கு. ஸோ அதை மட்டும் சொல்லிடுறேன். யூ கேன் மேக் 12 வித் ரோ ஆஃப் 5 அண்ட் ரோ ஆஃப் 7ன்னு கேட்டிருக்கான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் 5 and 7 ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12. இல்லை நான் முன்னாடியே ஒரு பாயிண்ட் சொன்னேன், அது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஈச் ரோ ஷுட் ஹேவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டாட்ஸ். ஸோ அது இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ரெண்டு ரோ பிளஸ் நம்பர் ஆஃப் டாட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேக்டர்ஸ்னு சொல்ல முடியும், அந்த காம்பினேஷன். ஸோ இங்கே ஃபைவ் டாட்ஸ் இங்கே இருக்கு, 7 டாட்ஸ் இங்கே இருந்தாலே இதுவும் இது ஈக்குவல் இல்லை. நம்பர் ஆஃப் டாட்ஸ் ரெண்டு இடத்துல ஈக்குவல் இல்லை. இங்கே 2 டாட் மிஸ்ஸிங் பேசிக்கா. இங்கே 2 டாட் இருந்துச்சுன்னா சப்போஸ் ஈக்குவல், ஆனால் 2 டாட் போட்டிங்கன்னா 14 வந்துடும். இங்கே 7 + 7 14 டாட்ஸ்னு வந்துடும். ஸோ அது பாசிபிள் இல்லை. ஸோ சின்ஸ் தட் இஸ் நாட் பாசிபிள், இது number 5 and 7 are not factors because the dots are not divided into equal sized groups. Equal sized groupsல தான் இது வந்து கரெக்டா வரும் இந்த ஃபேக்டரிங் மெத்தட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கலாம். Which of the following arrangements are possible for 18 dots? ஸோ இப்போ நம்ம யோசிச்சு பண்ணலாம். Choose all answers that apply கொடுத்துட்டான். ஸோ 1 row of 18 dots per row. Very much possible தான். ஸோ ஒரு ரோல 18 dots பண்ணலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. இது வெரி மச் பாசிபிள். 1 ரோல 18 டாட்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, இது பாசிபிள் தான். இப்போ 2 rows of 9 டாட்ஸ் பெர் ரோ பண்ண முடியுமா? இப்போ 2 ரோஸ்ல எப்படி பண்ணலாம்? 1 2 3 4 5 6 7 8 9. இது ஒரு ரோ. இப்போ செகண்ட் ரோ எடுத்துக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ 9 + 9 உங்களுக்கு 18 வந்துடுது. ஈக்குவல் நம்பர் ஆஃப் டாட்ஸ் இன் 2 rows. ஸோ இதுவும் பாசிபிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் அப்ளிகபிள், செகண்ட் ஆப்ஷனும் அப்ளிகபிள். இப்போ தேர்ட் ஆப்ஷன் அப்ளிகபிளா? 3 rows of 6 dots each. 6 dots per row. ஸோ அது நம்ம தனியாக எழுதிக்கிறேன். ஸோ இங்கே 1 2 3 4 5 6 இது ஃபர்ஸ்ட் ரோ. செகண்ட் ரோ போகிறேன். 1 2 3 4 5 6 இது செகண்ட் ரோ. இப்போ தேர்ட் ரோ போகலாமா? 1 2 3 4 5 6. இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 18 வருது. ஆமாம் வருது. 6 + 6 + 6 18. இல்லை 6 × 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு 18 வந்துடுது. ஸோ 6 × 3 is also 18. 6 + 6 + 6 is also 18. ஸோ இப்போ லாஸ்ட் ஆப்ஷன், ஸோ இதுவும் அப்ளிகபிள் தான். ஸோ தேர்ட் ஆப்ஷன் அப்ளிகபிள். ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 5 rows of 4 dots per row. இது எனக்கு தெரிஞ்ச அப்ளிகபிள் இல்லை. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 5 rows of 4 dots per rowன்றது என்னன்னா, இங்கே ஒரு 4 டாட் போடணும், அதே மாதிரி 5 ரோ போடணும். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ, அப்புறம் இங்கே எழுதிக்க, இங்கே இது கீழே எழுதிக்கிறேன். இது ஃபோர்த் ரோ, அப்புறம் இது ஃபிஃப்த் ரோ, இது ஃபிஃப்த் ரோ. ஸோ இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, அப்புறம் இதுவும் ஒரு ரோ, இதுவும் ஒரு ரோ, இதுவும் ஒரு ரோ. ஸோ 5 ரோ இருக்கு. இப்போ இது எல்லாத்துலேயும் 4 டாட் இருக்கு. இங்கே ஒரு 4 டாட், இங்கே ஒரு 4 டாட், இங்கே ஒரு 4 டாட், அப்புறம் இங்கே ஒரு 4 டாட். இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, 20 வருது. 4 + 4 8, 8 + 4 12, 12 + 4 16, 16 + 4 20. ஸோ பேசிக்காக இது என்னன்னா 5 × 4 தான். 5 × 4 இஸ் நத்திங் பட் 20. நமக்கு தேவை 18 டாட்ஸ். 18 டாட்ஸ் தான் தேவை. ஆனால் இது 20 கொடுத்துருக்கான். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக தப்பு. மற்ற மூணு கரெக்டாக. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, ஸோ வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 18ன்னு கேட்டிருக்கான்.
ஸோ இந்த கொஸ்டினோட இந்த வீடியோ முடிஞ்சிடும். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 18ல என்ன பண்ணலாம்? இப்போ எதெல்லாம் ஃபேக்டர்ஸ் வரும்? இப்போ இது எல்லாமே ஈச் பேர் வந்து உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் தான். 1,18 இஸ் ஃபேக்டர் பேர், 2,9 இஸ் ஃபேக்டர் பேர், 3,6 இஸ் ஃபேக்டர் பேர். ஸோ அதில் இந்த ஃபேக்டர் பேர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த யூனிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபேக்டர் பேர்ஸ் தான். 1,18, 2,9, 3,6 இது எல்லாமே ஃபேக்டர் பேர்ஸ் தான். இப்போ 1,18 மாதிரி நீங்க 18,1 சொல்லலாமோ? 18 ரோஸ் வித் 1 டாட் பெர் ரோன்றது தட்ஸ் 18 ரோஸ் 1 டாட் பெர் ரோவும் ஓகே தான். ஆனா ரெண்டுமே ஒன்று தான். ஃபேக்டர் வைஸ் நீங்க கணக்கு போட பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 1 ரோ வித் 18 டாட்ஸும் 18 ரோஸ் வித் 1 டாட்டும் ஒன்று தான். ஏன்னா அரேஞ்ச்மெண்ட் மேபி டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு தேவை ஃபேக்டர்ஸ் வந்து என்னன்னா 1,18னாலும் 18,1னாலும் ஒன்று தான். ஏன்னா உங்களுக்கு தேவை இது 2 நம்பர் தான். இந்த 2 நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த அரேஞ்ச்மெண்ட் மெத்தடை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு விதமான அரேஞ்ச்மெண்ட்டே போதும். அதை ரிவர்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ எவ்ரி டைம் நீங்க பேர் ரிவர்ஸ் பண்ணி பார்க்கணும்னு அவசியமே இல்ல. 1,18 போட்டு 1ம் 18ம் நீங்க இந்த ஃபேக்டர் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். அதே மாதிரி 2,9 போட்டு 2ம் 9யும் அந்த ஃபேக்டர் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் அந்த ஃபேக்டர் லிஸ்ட் எழுதிடுறேன். பேர்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். 1,18, 2,9, 3,6. ஸோ இப்போ இதை ரிவர்ஸ்ல எழுதுறதுல யூஸே இல்லை. இது 18,1 எழுதுறதுல ஒரு யூஸும் இல்லை. 1,18னாலும் 18,1னாலும் ஒன்று தான். ஏன்னா நீங்க உங்களுக்கு தேவை இந்த நம்பர்ஸ் தான். 1, 2, 3, 6, 9, 18 இந்த நம்பர்ஸ் தான் உங்களுக்கு தேவை. நம்பர்ஸ் தான் நீங்க ஃபேக்டர்ஸ்ல இன்க்ளூட் பண்ண போறீங்க. ஸோ அப்படி நம்பர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு தேவைன்னா இது எந்த ஆர்டர்ல எழுதுனா உங்களுக்கு எந்த ஆர்டர்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்ல வரேன். ஸோ சின்ஸ் ஆர்டர் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் இன் திஸ் பர்டிகுலர் சிச்சுவேஷன் நம்ம வெறும்னா ஃபேக்டர்ஸ் மட்டும் எழுதிட்டு போயிடலாம். ஸோ ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 118, 29, 36. ஸோ 1 and 18, 1, 18, 18, 2 and 9, 2 and 9, 3 and 6 அவ்வளோதான். ஸோ தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ். இது எல்லாமே ஃபேக்டர்ஸ் தான். இது எல்லாமே ஃபேக்டர்ஸ் தான். ஸோ இது எல்லா ஆப்ஷனுமே 6 ஆப்ஷன் நான் டிக் பண்ணியிருக்கேன். ஸோ 6மே ஃபேக்டர்ஸ் ஆஃப் 18. ஸோ தேர் ஆர் 6 ஃபேக்டர்ஸ் ஃபார் 18. 6 ஃபேக்டர்ஸ் ஃபார் நம்பர் 18 அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோ என்ன ஸ்லைடு இருக்கு? ஓகே ஃபைண்டிங் ஓகே இது அப்புறம் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபேக்டர்ஸோட ஜென்ரல் இன்ட்ரோ பார்த்துட்டோம். ஃபேக்டர்ஸ்லாம் என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதான் how to find factors without using pictures இதான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.